ஏய் நீ தான் ஓட்டணும், ஓட்டு. நானா நேற்று கூட வந்து நீ யாருப்பா ஓட்டினா? ஃபுல்லா நான் தானே ஓட்டினா, ஓட்டுறா. டேய் அதுக்கு முன்னாடி நான் N4 பீச் வரையும் ஓட்டுனல, ஓட்டுறா. N4 அதெல்லாம் நடந்து 1 மாசம் ஆகுது. அந்த கதையை இப்போ வந்து பேசுற, ஓட்டுறா. ஏய் அதெல்லாம் தெரியாது, முன்னாடி வந்து ஓட்டுறா. நானும் ஓட்ட மாட்டேன் போ. ஏய் நான் ஏமா நடந்து கூட வரும்போது நான் ஓட்டுனேன், இப்போ ஓட்டுற நீ. என்னெல்லாம் ஓட்ட முடியாது. நான் பஸ்ல வந்து என்ன இஷ்டம் தான் எப்படியாவது போ. உன் பைக் தான்டா. ஏய் நோர்ரா, ஃப்ரண்ட்ல நான் தான்டா உட்காரணும். ஏய் எப்பயும் நீ தானே உட்கார்ற, இன்னைக்கு நான் உட்காந்துக்கிறேன்டா. ஃப்ரண்ட்ல உட்காந்து ஈஸி நினைச்சியா? ரூட் சொல்லணும், பாட்டு போடணும், முக்கியமா தூங்காம வரணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மூட்டு போ, கூட்டு போவா. நீ வாடா ஃப்ரெண்ட். நான் தான்டா உட்காரணும். ஏய் எப்ப பாரு நீ தான்டா உட்கார்ற. ஏன்டா ஓ ஜெயிச்சே ஆகணும்டா. சப்ப பசங்கடா அவங்க. சரி அடுத்த வாரம் பாத்துக்கலாம். அசிங்கமா இருக்குடா. இதோ 4வது வரண்டா அவனுக்கிட்ட தோகு. விடவே கூடாதுடா, அடுத்த வாரம் பாத்துக்கலாம். மச்சான் எவ்வளவு நாள் லக்கலா சிரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவனுக்கு மூஞ்ச பாத்தியா ஊன்னு இருந்தது. இப்போதான்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி அடுத்த வாரம் வேற டீம் கூட மேட்ச் போடலாம். ஓட விட்டோம்ல. டேய் கதவு தோட டேய். என்ன ஏப்பம் விடுறான்? அரை மணி நேரமா பாத்ரூம்ல என்னதான்டா பண்ணுவ? அதுவா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. யோசிச்சுட்டு இருந்தியா? அப்படி என்ன யோசிச்ச? ஃபியூச்சரை பத்தியா இல்ல வாழ்க்கைய பத்தியா, குடும்ப சூழ்நிலை பத்தியா? புடிச்சிட்டேன் அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு தானே யோசிச்ச? அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் என்னதான்டா யோசிச்ச? சோப் போடும்போது சோப்பு கீழே விழுந்தா தரை கிளீன் ஆகுமா, சோப்பு அழுக்காகுமா? கொசு ஒன்று அச்சிடம்பா. அந்த கொசுவோட அம்மா அந்த கொசுவை தேடும்ல. டியூப்லைட் பின்னால அந்த பல்லிங்க என்ன பண்ணும்? குளிச்சிட்டு தானே இந்த டவல்ல தோட்டுறோம். அப்புறம் எப்படி டவல் அழுக்காகுது? கரெக்ட் தான். எப்படி? இத பத்தி நாளைக்கும் யோசிச்சு பார்க்கணும் மகனே. கலர் கலரா சோப்பு இருக்குடா, ஆனா நொர வெள்ளை கலர்ல மட்டும் தான் வருது. எப்படி? அதானே. இனிமே நான் அன்ஹெல்தி ஃபுட்ஸை சாப்பிடவே மாட்டேன். இனிமே ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கணும். ஏய் பேச கட்டினா போடி. இனிமே நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சவே மாட்டேன். ப்ளீஸ் சாலியம் தப்பு உன் காலில் கூட விழுறாம ப்ளீஸ். இனிமே டெய்லியும் காலையில் 6 மணிக்கு எழுந்திக்கணும். டேவை நல்லா லாங்கா யூஸ் பண்றோம். அனாவசியமா எவ்வளவு செலவு பண்ற. இனிமே ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வைக்க போறேன். மா பிளே ஸ்டேஷன் 5 ஆஃபர்ல போட்டுருந்தாங்கம்மா, வாங்கிட்டு வந்துட்டேன். காசு கரியாக்கிறதுலே இரு. நான் லவ் பண்ணான்னு சொல்லியிருந்தேன்ல, இவதான்டா. ஹாய் சிஸ்டர், சுப்பு ரொம்ப நல்ல பையன். ஆமா சிஸ்டர், உண்மையா சொல்றேன். வேற எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை, அவ்வளோ நல்ல பையன். இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா எங்க ஃப்ரெண்டை நல்லா பாத்துக்கோங்க. நான் லவ் பண்றேன்னு சொன்னல, இவதான். இவ பேரு டேய் நல்லா தெரியுமே. ஹாய் ஸ்வாதி, எப்படி இருக்கீங்க? சுவாதி இல்லடா, ரேவதி. நான் ரேவதி இல்ல, மதுமிதா. ஓ சாரி இதெல்லாம் அவனோட எக்ஸ், அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆமா இவன் கேவலமானவனாச்சே. எப்படி லவ் பண்ணீங்க? பாவம். டேய் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு 14 ஆள்றா. 14 17 18 இவ்வளோ ஏன் இவனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சுங்க. குழந்தையே இருக்கு. ஐயோ ஆமாங்க, வேணா நீங்களே பாருங்க. டி நிரு, உங்க டாடா பேர் என்னடா? அவங்க சும்மா சொல்றாங்கடி. எங்க வீட்லலாம் நான் சொல்றதுதான் எதிர்த்தே பேச மாட்டாங்க. நீ ஒன்றும் பயப்படாத. என்னோட ஃபேவரட் ஷர்ட் போட போறேன். ஏய் ஹரிஷ், எதுக்குடா அந்த சட்டையை போடுற? நல்லாவே இருக்காதுடா, வேற சட்டை போடு. சரிம்மா. ஸ்கூல் பையமே இருக்கேன், கண்ட்ராவியா இருக்கு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? இவ வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காளே. டேய் உன் பேர் சுப்புலட்சுமி தானே? சுப்பிரமணியன் சேவ் பண்ணிருக்க. அதுவா? அம்மா பார்த்தா அவ்வளவுதான்டா. 25,000 ரூபாய் சம்பளம் உனக்கு, 500 ரூபாய் கம்மியா இருக்கு. அந்த 500 ரூபா தானே ஆள் கூட போகும்போது செலவாச்சு. அதுவாமா லீவ் போட்டதுல சம்பளத்தை புடிச்சிட்டாங்கம்மா. நீ தான் லீவே போடலையேடா. ஐடி கார்டு போல லீவ் போட்டாங்க. சரிடா டைம் ஆயிடுச்சுடா. மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷனுக்கு இது போகணும். நான் கிளம்புறேன். மஞ்சள் நீராட்டு விழா லேடிஸ் ஃபங்க்ஷனு, நீ எதுக்குடா போற? அம்மா கூப்பிடுறாங்கடா, நான் போலன்னா அவ்வளோதான்டா. பாய். நம்ம லவ் மேட்ரை இன்னைக்கு அம்மா கிட்ட பேசிடுறேன். குலை தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கோ. ஹாய்மா. என்னது அது? 8 மில்க் இருக்கா?
என்னம்மா பாக்குற? எனக்கு ஏதாவது பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கான்னு தான் நினைக்கிற? ஆமா. சாச்சே சந்தேகம்லாம் படலடா. எந்த பொண்ணு உனக்கு வாங்கி கொடுக்க போகுது? அவ்வளோ ஒர்த்து இல்ல நீ. ஏய் அம்மா வந்துட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா கிட்டலாம் நான் பேசிக்கிறேன். ஆமா, அம்மாலாம் கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவாங்க. நீ கல்யாணத்துக்கு ரெடியா இரு. யாரா? உன் தங்கச்சி தானே? தங்கச்சியா? எனக்கு தெரியும்டா, அவ போனும் கையுமா இருக்கும்போது யாரையோ லவ் பண்றான்னு. இன்னைக்கு இருக்கு பாரு அவளுக்கு. ஃபோன் பேசுற என் மேல லைட்டா கூட டவுட் வர மாட்டேங்குது. ஏய் நான் டாக்டராவே போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு போறேன்டி. அம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேம்மா, கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். பிராங்க் தானே? போன்ல கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கியா? பிராங்கா? எங்கடா வச்சிருக்க கேமராவை? என்னம்மா தேடுற? இந்த காலத்து பசங்களுக்கு இதே வேலையா போச்சு. காய் நான் ஏமாறல, அவன் தான் என்ன பிராங்க் பண்ண ட்ரை பண்ணா. நான் ஏமாறல. என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே டேக் யுவர் டைம். ஐ லவ் யூ சைல்ட். அதிஷே வாடா சாப்பிடலாம். சாப்பாடுலாம் வேணாம், போமா என்ன ஃப்ரீயா விடு. இது சரிப்பட்டு வராது. நீ சாப்பிட்டாதான் அம்மா சாப்பிடுவேன். அம்மா சாப்பிடணுமா வேணாமா? இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஐ திங்க் we need new batteries. அப்பா ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, புது பேட்டரி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தேவையில்ல, அந்த ரிமோட்டை கொடு. பேட்டரி இருக்கு. மா பயங்கரமா தலை வலிக்குதுமா. Oh my god. Get well soon. You will be all right. ஒரு பக்கமா தலைவலிச்சா கண்டிப்பா கேன்சர் தான். சோலி முடிஞ்சிச்சு. இப்படிதான்க்கா பங்கஞ்ச வீட்டுக்காரன் தலை வலிக்குதுன்னு படுத்திருந்தாரு, அப்படியே போயிட்டாரு. முதல்ல தலை வலிக்கும். வலிச்சுதா? வலிச்சுது. ஓ காட். அப்புறம் காய்ச்சல் வரும். வந்துச்சா? வந்துச்சு. அவ்வளவுதான். அப்புறம் கையும் காலும் விளங்காம போய் கண்ணு செவந்து வாயில ரத்தம் வந்து மூளை குழம்பி அப்படியே போயிட்டியா? அப்பா ஒரு 10 ரூபா இருந்தா கொடு செலவுக்கு. எதுக்குடா உனக்கு 10 ரூபா? இவ்வளவு காசு வச்சு என்ன பண்ண போற? காசோட அருமை தெரியுமாடா உனக்கு? 10 ரூபா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? உழைச்சி சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? நாங்கெல்லாம் அந்த காலத்துல போதும் எனக்கு எதுவும் வேணாம். ஆனா அந்த காலம் நொந்த காலம். தம்பி அண்ணா வழக்கம் போலதான் உன்னை ஏமாத்தலான்னு இருக்கேன். ஒரு 10 லட்சம் தரியா? அண்ணா யார்கிட்ட நான் கேக்குறேன்? என்கிட்ட தானே கேக்குறேன். இன்னும் நிறைய கேளுண்ணா. சரிடா பைத்தியக்காரா, அப்போ ஒரு 20 லட்சம் கொடு. என்னங்க என் பொண்டாட்டி நகை ஊர்ல நல்லா இது எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுக்கு இப்பயே கொடுக்குறேன். நான் வாங்க நான் போலாம். அப்பா நம்ம இந்த வீட்டை வித்துட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா? செரு பிஞ்சுக்கும். நான் பிறந்து வளர்ந்த வீட்டுல இது. இதை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். சரிப்பா. அத்தை வந்திருக்கேன்டா. அப்பா எங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. தங்கச்சி அண்ணன் வந்துட்டேன். ஏதாவது பண்ணுங்க, நான் கிளம்புறேன். அண்ணே வா எப்படி இருக்க? கடைசியா எப்பயோ ஏமாத்தினது. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேனே, அதான் நம்ம சொத்துல பங்கு கேட்கலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்கண்ணே. அவ்வளவுதானே, கொடு. என்னம்மா பங்குன்னு சொன்ன, மொத்தமும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்க? சரி பரவாயில்ல, இந்த அண்ணன் சைன் போட்டுறேன். இந்தாம்மா. சரி இந்த வீடை என் பேர்ல எழுதிட்டேன். எல்லாரும் வெளில போங்க. இந்த கிளம்பிடுறேன்.